ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி மைதா பிஸ்கெட்டு தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்கரியில் தான் நம்ம அதிகமாக வாங்குவோம். ஸோ பேக்கரி கடையில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் வந்து மைதா சேர்த்திக்கலாம். ஸோ 1 கப் மைதாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்தாலே ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். அது கூட வந்து 2 ஏலக்காய் போட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இது போல் பொடி பண்ணிவிட்டு இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக வாழைப்பழம் வந்து 1 சேர்த்திக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம நைஸ் உப்பு சேர்த்திக்கலாம். ஸ்வீட் வந்து இது அதிகப்படுத்தும். அதுக்கப்புறமே 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்திட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பழத்தை ஃபஸ்ட் நல்லா இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம மாவு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது 1 கப் மாவுன்னா நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து இதுலேயே நமக்கு சர்க்கரையிலேயே வந்து தண்ணி விடும். அதனால் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே பதத்துக்கு தான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் இதை அப்படியே நம்ம 1 ஹவர் நல்லா ஊற வச்சு விட்டுறணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இது போல் நம்ம ஒரு இதில் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம், சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. அதாவது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். நம்ம பிஸ்கெட்டு போட்டு எடுக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அப்போ தான் அதுக்கான ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது. இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. அதாவது சூடு வந்து மிதமான சூட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட்டு கலர் வந்து உள்ளே நல்லா வெந்து அதுக்கப்புறம் கலர் மாறும். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனேவே கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம பிஸ்கெட்டு போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமே நம்ம திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா மிதமான சூட்டில் வேகும்போது உள்ளேயும் நல்லா வெந்துடும், மேலேயும் நல்லா கலராக சூப்பராக வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா இந்த பழம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நல்லா வெந்து கலரும் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.